பெங்களூருவில் வாடிக்கையாளரை சரமாரியாக தாக்கிய ஜெப்டோ உணவு டெலிவரி ஊழியர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு முகவரி தவறு தாக்குதலில் முடிந்தது எப்படி? உணவு டெலிவரி செய்யும் பெரும்பாலான இளைஞர்கள் வாடிக்கையாளர்களுடன் தன்மையாகவும் நட்புணர்வுடனும் பழகி வருகின்றனர். ஆனால் ஒரு சில சமயங்களில் தகாத வார்த்தைகள் மற்றும் வன்முறையில் ஈடுபடும் சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி விடுகிறது. கால தாமதம், சில்லறை பிரச்சனை, தவறான முகவரி என இரு தரப்பினரும் முட்டிக்கொள்ளும் சூழல் பல சமயங்களில் ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் பெங்களூரில் உள்ள பசவேஸ்வர நகர் பகுதியில் நிகழ்ந்துள்ளது. சஷாங்க் என்பவர் ஜெப்டோ மூலம் உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். அப்போது அவரது வீட்டு முகவரியை சஷாங்க் சரியாக குறிப்பிடவில்லை என தெரிகிறது. ஜெப்டோ ஊழியர் விஷ்ணுவர்தன் என்பவர் அந்த உணவு ஆர்டரை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சுற்றி வந்துள்ளார். ஒரு வழியாக கூகுள் மேப் மூலமாக சஷாங்கின் குடியிருப்பை கண்டுபிடித்து வந்துவிட்டார். அந்த உணவை வாங்குவதற்காக சஷாங்கின் மைத்துனி சென்றுள்ளார். ஆனால் ஏற்கனவே கடுப்பில் இருந்த டெலிவரி ஊழியர் அட்ரஸ் தவறாக கொடுத்து விட்டதாக கூறி அந்த பெண்ணை தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. அதனை தட்டி கேட்க சென்ற சஷாங்கிற்கும் டெலிவரி ஊழியருக்கும் இடையே திடீரென கைகலப்பு ஏற்பட்டது. இதில் ஆத்திரம் தலைக்கேறிய டெலிவரி ஊழியர் சஷாங்கை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தார். இந்த வெறி தாக்குதலில் சஷாங்கின் கண்களுக்கு கீழ் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பிறகு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் செய்ததில் கண்ணுக்கு கீழே உள்ள எலும்பு உடைந்துள்ளதாகவும் அது விரைவில் குணமடையவில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கும் என்றும் மருத்துவர்கள் கூறியிருப்பதாக சஷாங்க் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பசவேஸ்வரா நகர் காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாரதிய நியாய சங்கீதா பிரிவு 115 கீழ் தாமாக முன்வந்து காயப்படுத்துதல், பிரிவு 126 கீழ் கட்டுப்பாட்டை இழந்து அத்துமீறுதல், பிரிவு 351 கீழ் குற்றவியல் மிரட்டல் மற்றும் பிரிவு 352 கீழ் அமைதியை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் வேண்டுமென்றே அவமதித்தல் ஆகிய பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.